மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தரும் நீர் கோணலானவைகளை சுவையாக்குவி கரடானவைகளை சமமாக்குவி நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவி தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேருக்கு தடைகள் இருக்கிறது? எத்தனை பேருக்கு தடைகள் இருக்கிறது? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு தடைகள் இருக்கு? பின்னாடிலாம் தடை இல்லையா? நான் சொல்றது புரியுது இல்லை? நான் தமிழ்ல தானே பேசுறேன். எத்தனை பேருக்கு தடைகள் இருக்கு? ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை மேலே உயர்த்திக்கோங்க. மேலே உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போறோம். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றது. இந்த 2025 நாம் நுழைய போகிறோம். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். எது செல்லுதோ செல்லலையோ கர்த்தர் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். ஆமென். அது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அதை நினைத்து அவரை ஒரு சில நிமிடங்கள் நான் ஆராதிக்கலாம். கரங்களை உயர்த்துங்க. கை வலித்தாலும் பரவாயில்ல. இங்கே கரங்களை உயர்த்தி முடிந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் கரங்களை உயர்த்த முடியுமோ கரங்களை உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து விசுவாசத்தோடு பாடுங்க. தடைகளை உடைக்கிறவர். ஒருவேளை என் பரிசுத்தத்தில் தடை இருக்கலாம், நான் நீதிமானாய் மாறுகிறதுல தடை இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கிறதுல தடை இருக்கலாம். கரங்களை உயர்த்தி அதை நினைத்து சொல்லலாம். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. நீர்கோணலானவைகளை செவ்வையாக்குவி கரடானவைகளை சமமாக்குவி நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவி நீர் கோணலானவைகளை கரடானவைகளை சமமாக்குகிற தேவன். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர் மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. புதியவைகள் என்னில் தோன்றச் செய்தி வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர். புதியவைகள் என்னில் தோன்றச் செய்தி வனாந்திரத்தில் வழி உண்டா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவீர் கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தரும். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர் கரடானவைகளை நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. அல்லேலூயா. அப்படியே அவரை நோக்கி
பார்க்கலாம். ஓ ஹalleluya, அவருடைய பிரசன்னத்துல நிறைந்தவர்களாக. வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு திறக்க கூடாதபடி அடைக்கிறவன், யாரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், யாரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஒருவேளை உங்களுடைய ஆரோக்கியத்துல, உங்களுடைய செல்வத்துல, உங்களுடைய பரிசுத்தத்துல எந்த ஓட்டைகள் இருந்தாலும், எதுவுமே நான் சம்பாதிக்கிறது எதுவுமே நிக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவு பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சாலும் என்னால பரிசுத்தமா வாழ முடியல, ஏதாவது பாவம் எனக்குள்ள வந்துருது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அவர் ஓட்டையை அடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தேவன் நம்முடைய தேவன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், திறக்க கூடாது அடைப்பவரே, அடைக்க கூடாது திறப்பவரே, தாவீதின் திறவுகோல் உடையவரே, திறந்த வாசல் எங்களுக்காக தருகிறவரே. எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? திறக்க கூடாது அடைப்பவரே, அடைக்க கூடாது திறப்பவரே, திறக்க கூடாது அடைப்பவரே, அடைக்க கூடாது திறப்பவரே, தாவீதின் திறவுகோல் உடையவரே, திறந்த வாசலை தருபவரே, தாவீதின் திறவுகோல் உடையவரே, திறந்த வாசலை தருபவரே, நீர் கோணலானவைகளை சுவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை எல்லோரும் சேர்ந்து கேளுங்களேன். நீர் கோணலானவைகளை சுவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நோக்கி பார்க்கலாம். தேவாதி தேவனே, ராஜரீகம் பண்ணுகிறவரே, உங்களை அரசாளுகிறவரே, வாய்களை விரிவாய் திறந்து துதிங்களேன். ஆமென். வாயை விரிவாய் திறாத நன்மையால் நிரப்புவேன்னு சொன்ன தகப்பன், நீங்க வாயை விரிவாய் திறக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நன்மையால் நிரப்பப்படும். ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளை நிறைவாய் அருளுகிற தேவன். ஹல்லேலூயா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் நீதிமயே, தேவிடாத அமுதமேலும் சேர்ந்து சொல்லுவோமா? தேனிலும் நீதிமயே, தேவிடாத நான் எங்க தேடினாலும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம், தேடியும் கிடைக்காத என்னை தேடி வந்த தெய்வம் நீ. சந்தோஷம் சமாதானத்தை தேடிய நாட்கள் உண்டு. என்னை தேடி வந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்த தேவன் நீ. ஒப்பற்ற செல்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா.
நினைவெல்லாம் பேச்செல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. உங்க இதயம் துடிக்குதா? இரவெல்லாம் பகலெல்லாம் தேவனை நோக்கி துடிக்குதா? யோசித்து பாருங்க. உமக்காக துடிக்கணும்பா. இந்த வாழ்க்கை, இந்த உலகத்திற்காக துடிக்க கூடாது. என் சொந்தங்களுக்காக துடிக்க கூடாதுப்பா. என் உறவுகளுக்காக துடிக்க கூடாது. உமக்காக இதயம் துடிக்கணும் ஆண்டவரே. மறுபடியும் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நீங்கதாப்பா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். என் நினைவு, என் பேச்சு தேவனை குறித்ததாக இருக்கிறதா? நான் மற்றவர்களிடத்துல பேசும்போது என் தேவனை குறித்து நான் பேசுகிறேனா? என் தேவனுடைய வல்லமையை குறித்து பேசுகிறேனா? அப்படி நான் ஒருவேளை பேசுறேன்னா, கர்த்தாவே அந்த ஆவியினால என்ன நிரப்புங்கப்பா. எல்லோரும் சேர்ந்து கேட்கலாமா? ஆமென். தேனிலும் இனிமையே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. உங்க சத்தம் உயரட்டும் எல்லோரும் சேர்ந்து. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. நான் தேடியும் கிடைக்காத, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. எங்கும் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. சேர்ந்து கரண்ட உயர்த்தி கேட்கலாம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. நான் மறுரூபமாகணும். ஆமென். பழையன கழிய வேண்டும். மறுபடியும் மறுரூபமாக்கிடும், மறுரூபமாக்கிடும். வேத வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். உம்முக சாயலாய், உம்முக சாயலாய் என்ன உருமாற்றுங்கப்பா. உருமாற்றும் மறுபடியும் உம்முக சாயலாய். எல்லோரும் சேர்ந்து உம்முக சாயலா. உம்ம போல மாறனாண்டவரே. என் மாம்ச அழியணும்ப்பா. ஓ இரவெல்லாம் பகலெல்லாம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம், நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேயா. தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் அப்படி கரங்களை உயர்த்தி நான் ஒப்பு கொடுக்கலாம். அப்பா நான் மறுரூபமாகணும், நான் மறுரூபமாகணும் ஆண்டவரே. முன்றைய போல அல்ல. இப்ப வருகிற காலங்கள்ல உமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவனாய், பெரிய காரியங்களை செய்கிறவனாய். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இடரலாய் இல்லாதபடி அப்பா, மற்றவர்களை முன்னேற்றும்படியாக, மற்றவர்களுக்கு வழிவாசலை ஏற்படுத்தும்படியாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் நாம் மாறணும். நீன் ஒப்பு கொடுக்கிற கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவரே, எங்களை முழுமையுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உடைய நாமத்திற்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆமென். உமக்கே மகிமை ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய விடுவிக்கிற வல்லமை எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகள், பலவீன கட்டுகள் உடைஞ்சு போகட்டும். எல்லா வியாதியின் வல்லமைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில். பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. ஒரு விசேஷித்த தேவ பிரசனம் இவர் ஒவ்வொருவரும் நிரப்புவதாக. இப்பொழுது ரீபல்ல சந்தர தூர பலபர பலபா ஷபல தியந்தர பலபோ ரந்தன துக்கரபி அந்தர பலபா ரக்க பான தூர தானபோ ஷகல தூர பானமோ ஷபல பல. அவியானவரே மக்கே ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அபரிமிதமாக இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.